அதில் முதன்மையானது பாக்கியவான்கள் என்கிற அட்டவணை. அந்த பாக்கியவான்கள் என்கிற அட்டவணையிலே யார் யாரெல்லாம் பாக்கியவான்களா இருந்தார்கள் என்கிற காரியத்தை தான் நாம் தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டு வந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்திலே ஆழமான அர்த்தங்கள் இருந்தது. வாழ்வை வளப்படுத்துகிற அருமையான தகவல்கள் இருந்தது. மகிழ்ச்சியான வாழ்வு வாழ்வதற்குரிய வழிமுறைகள் இருந்தது. ஆகவே இந்த உபதேசங்களை யார் யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவருடைய வாழ்க்கை செழிக்கும், அவர்கள் வாழ்க்கை சீரடையும், அவர்கள் வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகும், அவர்கள் சிறப்பானவர்களாய் மாறுவார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பாக்கியவான்கள் யார்? முதலாவது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று தியானித்தோம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று தியானித்தோம். மூன்றாவதாய் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்றும், சாந்த குணத்தின் உண்மையான விளக்கம் என்ன என்பதையும், எப்படிப்பட்ட பின்னணியில் இருந்த ஜனங்களுக்கு ஆண்டவர்